ஹலோ எவ்ரிவன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? ரொம்ப கவலையாக, தூக்கம் இல்லாமல், பயத்தோட? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன? மனதை ஒருமுகப்படுத்துதல். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் உங்களுடைய மனசும் இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப பதட்டமாக உணர செய்யுது அப்படின்னா, இந்த மைண்ட்ஃபுல்னஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தும் போது உங்கள் பிரெயினில் இருக்க பகுதிகள் வலிமையாகும். இது உங்களுடைய ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தவும் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். இந்த மைண்ட்ஃபுல்னஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? மனசோர்வோடு இருக்க ஒருத்தவங்க எப்போவுமே அவங்களுடைய கடந்த காலத்தையோ இல்லை எதிர்காலத்தையோ நினச்சி யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் மனசை முழுமையாக செலுத்தணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காஃபியை நீங்கள் குடிக்கும்போது அதோடைய சுவை, மனம், அது எவ்வளோ சூடாக இருக்குது, அது எல்லாத்தையும் உணர்ந்து அந்த காஃபியில் முழுமையாக உங்கள் கவனத்தை செலுத்தி அதை நீங்கள் ருசித்து குடிக்கணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சு பயிற்சியில் தான் இருக்கணும். உங்களுடைய உடம்பு, மனசு எல்லாம் ஒன்றிணைந்து அந்த ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்தணும். நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா உங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, நீங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுடைய கவனம் முழுசாக நீங்கள் செய்கிற விஷயத்தில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்த மைண்ட்ஃபுல்னஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் செய்கிற விஷயத்த முழுசாக உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மாறும். மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் 2 hours ஒன்ஸ் டெய்லி எழுந்து உட்காந்து மூச்சு ஆழமாக இழுத்து விட்டுட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன யோசனையில் இருக்கீங்க, நீங்கள் செய்கிற விஷயத்தில் உங்களால் முழு கவனத்தை செலுத்த முடியுதா, அப்படி செய்ய முடியலன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் உங்கள் மனதை இந்த மாதிரி ஒருமுகப்படுத்தும் போது அதனால் உங்களுக்கு கிடைக்கிற பயன்கள், உங்களுடைய மன அழுத்தம் குறையும், உங்களுடைய கவனத்தை அதிகரிக்கும், உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உதவும், தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். டெய்லி மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸ்னால உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். இது ஒரு சாதாரண விஷயமா தோணலாம், பட் ஆனால் இது ஒரு பெரிய மேஜிக். எப்பவுமே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்க நம்ம மனசு ஒரு அமைதியை உணர ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை புரிஞ்சு ஏற்றுக்கிற சக்தி கிடைக்கும். ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் யோர் லைஃப். தேங்க்யூ.